ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பூவே கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் சிமுலேட்டர்னு பீஸில் ஒரு கேம் இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு மொபைலில் விட்ருக்காங்க. அந்த கேம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான செட்டிங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சைடில் ஸ்வைப்னு சொல்கிறாங்க. எங்கடா இப்படி சுற்றுது கிரிக்கிறனே, ரொம்ப மாதிரியே சுற்றுது. இது பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறது. பார்த்திங்கன்னா லைட்டாக செட்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஷாப்பிங் பொருள்லாம் வாங்க சொல்கிறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து சாக்கோஸு, நெய், அதுன்னு சில பல பொருள் இருக்குது. வாங்க ஆர்டர் பண்ணியாச்சு. அதை காணோம். வந்து விழுந்துருச்சுருந்தா. இப்போ இதை எடுத்து சைடில் ஓப்பன் போட்டிருக்கா, அந்த ஓப்பனை தொட்டு இதில் நம்ம அடுக்கணும். இதில் ரேட்லாம் செட் பண்ண முடியுமான்னு தெரில. நான் இங்கே இருக்குது 989 ரூபா ஏதோ போட்டிருக்கு. இல்லைங்க பார்ப்போம். ரேட்டெல்லாம் செட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் இது தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஓகே, குப்பையில் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 89 ரூபான்னு இருக்குது. ஆமாம் கைஸ், ரேட்லாம் செட் பண்ண முடியுது. சூப்பர். இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.12 ரூபா கொடுத்துருக்காங்க. 3.12 ரூபா. ஐயோ, 3.14, 20, 12 கொஞ்சம் தாண்டா. மாடி 3.12 ரூபா வச்சாச்சு. 3.12 ரூபா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா வாங்க இன்றைக்கி கடையை திறப்போம். அடுத்து எங்கே இந்த இருக்கா, அது மேலே டச் பண்ணாலே அதெல்லாம் வந்துடுது கைஸ். பாக்ஸுக்கு நேராக அந்த மவுஸ் வச்சுட்டு பாக்ஸ் மேலே டச் பண்ணால் பாக்ஸ் கைக்கு வந்துடுது. இந்த மாதிரி வந்து நம்ம அந்த மவுஸ் வந்து கரெக்டாக அந்த நடுவில் இருக்கிற புள்ளியை நம்ம ஃபஸ்ட்டு டச் பண்ணாலே வந்துடுது. பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ 1.88 டாலர் கொடுக்கணும் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா 88 ரூபா. பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 2 மாவு பாக்கெட்டு 6.24 ரூபா. பார்த்திங்கன்னா இதில் ஏடிஎம் கார்டில் இருக்கா? நான் இப்போ தான் கவனிக்கிறேன் ஏடிஎம் கார்டெலாம். பார்த்திங்களா கேஸ், அங்கே கீழே மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம டைப் அடிக்கிறது கீழே மிஷினில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டுக்குள்ளது அப்படியே தெரியுது. பார்த்திங்கன்னா 96 ரூபா. ஏன்டா 3 ரூபாய்க்கு வாங்க 100 ரூபா கொண்டு வந்திருக்கீங்களாடா? என்னடா அநியாயமாக இருக்கும் உங்கள்கிட்ட? இப்படிலாம் பண்ணலாமா ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ, இப்படிலாம் பண்ணலாமா? பார்த்திங்கன்னா சில்லறை மட்டும் எடுத்து கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா சில்லறை கிட்டத்தட்ட கொடுத்தாச்சு. இவங்களை ஏமாற்றலாம் பார்க்கலாமான்னு முயற்சி பண்ணுறேன். நம்ம கம்மியாக காசு கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிற மாட்டாங்க. அதே நேரம் நம்ம 1 ரூபா 2 ரூபா அதிகமாக கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டுறாங்க. கரெக்டாக அவங்க கேட்குற அந்த சில்லறை கொடுத்தாதே வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏடிஎம் மிஷினையும் நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் வர மாட்டுது, அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வர மாட்டுது. கரெக்டாக அந்த அமௌண்ட் எடுத்தால் மட்டும்தான் வருது. பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம நிறையா வாங்கணும். புது புது பொருள்லாம் இருக்குது. அதே மாதிரி பீஸில் உள்ள மாதிரியே இதில் வந்து இன்னும் நிறையா பொருளுக்கு நம்ம வந்து அந்த லைசன்ஸ் வாங்குறது, கடையை பெருசாக்க முடியுறது, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்க முடியுமான்னு தெரில. அதையும் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 88 ரூபா மட்டும் கொடுக்கணுமா? இங்கே என்ன 88 ரூபா அடிக்கடி நிறைய பேர் வராங்க. ஆனால் 88 ரூபா அந்த அடப்புறா. பார்த்திங்கன்னா முடிஞ்ச மாவு பாக்கெட்டு. ஆமாம் கட்சி மாவு பாக்கெட்டு முடிஞ்சு. வாங்க ஆர்டர் போடலாம். நம்ம இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 67.84 டாலர் இருக்குது. நீங்கள் மேலே ஓரத்தில் பார்த்து தெரியுங்க. இப்போ 2 மாவு பாக்கெட் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். மாவு பாக்கெட்டு வர மாட்டுதே என்னன்னு பார்க்காதா. சைடில் பார்த்திங்கன்னா டைமிங் ஓடுது. ஒரு 30 செகண்ட் மாதிரியே மாவு பாக்கெட்டுக்கு. அந்த டைமிங் முடிஞ்ச உடனே மாவு பாக்கெட் வருது. இதோட விளம்பரம் பார்த்து அந்த மாவு பாக்கெட் சீக்கிரம் வர வச்சுக்கலாம். இல்லைனா மின்னல் மாதிரி அதை கொடுத்துருக்காங்க, அதை தொட்டு வர வச்சுக்கலாம். நமக்கு ஏன் வெயிட் பண்ணியே எடுப்போம். பார்த்திங்கன்னா 5 4 3 2 1 0 பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அந்த விழுந்து கிடக்க இந்த மவுஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது அந்த இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கேம் நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா சாக்கோஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். இது போட்டுருவோம். பார்த்திங்கன்னா அடுத்து மாவு பாக்கெட் வரப்போகுது. இந்த இது குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஐயோ, இங்கே தூக்கி வீசுறேனே.
பார்த்திங்கன்னா கீழே ஓப்பனு கீழே பார்த்திங்கன்னா தூக்கி போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம மாவு பாக்கெட்டும் இங்கடா என்னடா பெட்டி இங்கிட்டு விழுந்து கிடக்கு. குப்பத்தூரில் போட்டேன், எவ்வளோ விழுந்துச்சுன்னு தெரியலையே. சரி விடுங்க, அந்த மாவு பாக்கெட் நம்ம எடுத்து அடிக்கிறோம். எதுனா மாவு பாக்கெட்டு எடுத்து அடிக்காச்சு. ஐயோ, அதில் ரேட்டு செட் பண்ண முடியல. நான் அதுக்குள்ளேயே வந்து கொடுத்துட்டேன். ஐயோ, எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்களே. பார்த்தீங்களா, 2 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், 5 ரூபாய்க்கு கொடுக்குறது 5.8. பார்த்தீங்கன்னா ரேட்டு செட் பண்ணியாச்சு. வாங்க இங்கே வாங்குவோம். என்னடா 2 மாவு பாக்கெட் எடுத்து 5.90 ஒரு ரேட்டு செட் பண்ண முன்னாடி எவ்வளோ எடுத்தாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு கிடச்சிருதோ. இன்றைக்கி பார்த்தா லாஸு தான் நினைக்கிறேன். எப்படியும் இப்படி ரேட்டை செட் பண்ணக்கு முன்னாடி எடுத்து லாபத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க. நமக்கு அதே மண்டையை பிச்சுக்க மாதிரி லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட 64 ரூபாய் எவ்வளோ வச்சுருந்தேன். இன்றைக்கி இது ஃபுல்லாக விற்று முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்த்து லாபமாக நஷ்டமாக பார்த்துக்கலாம். கம்மியாக விற்றாலும் இப்படி லாபம் கிடச்சிடும். லாபம் கிடச்சிச்சின்னா ஓகே தான், நமக்கு ஓரளவுக்கு போட்ட காசாச்சும் வந்துருச்சுன்னா. பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்டி மட்டும் வந்துருக்கு. இதெல்லாம் நம்ம மேலே போய் அடிக்க வச்சுருவோம். அடுத்து என்ன வந்திருக்கு, 2மே பிஸ்கட் தான் நினைக்கிறேன். பிஸ்கட் தான் மெதவானு தெரியலையே. பிஸ்கட் தான் நினச்சேன், 2மே பிஸ்கட் தான்.
ஒரே மாதிரி 2 பொருள் ஆர்டர் பண்ணோன்னா டைமிங் முடியும். அந்த 2 பொருளுமே கரெக்டாக ஒரே நேரத்தில் வந்துடுது. இது ரேட்டு பண்ணால் அதே ரேட்டு தான். இப்போ எது இருக்குது ரேட்டு கூட இல்லை இல்லாட்டா என்ன இந்த ரேட்டு கூடுற மாதிரி தெரிலையே. கடையை திறப்போமா இல்லாட்டா சரி இன்னைக்கு கடையை மூடிடுவோம். நீ நாளைக்கு பார்ப்போம். சரி வாங்க, நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. நேற்று பாதி அடிக்கிட்டேன். இன்றைக்கி ப்ரெட்டு பாக்கெட்லாம் வந்துருக்கு. அந்த ப்ரெட்டையும் அடிக்க விட்ருவோம். கொஞ்சம் நிறையா வாங்கி அடிக்கிறது நமக்கு இது. இன்னும் ப்ரெட்டு இருக்கே. ஐயோ கீழே அடிக்கிட்டேனே ப்ரெட்டு. சரி விடு, அடுத்த பாதி மேலே அடிக்கிட்டு திரும்பி ரிட்டன் எடுக்க முடியாத ப்ரெட்டை. சரி வாங்க, மீதி இருக்குல்ல மேலே அடிக்கிட்டு திரும்பி மீதி கீழே அடிக்கிடுவோம். சரிசமாக இருக்கும். பாதி பேர் இருந்தால் அவ்வளோதான், நல்லா இருக்காது. அதான் எந்தையும் ஓப்பன் பண்ணி சைடில் எடுக்காமல் மேலே பாதி அடிக்கிட்டு கீழே பாதி அடிக்கிறோம். ஓகே முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வீடியோ வச்சுருவோமா. ரேட்டு பார்த்தோன்னா ஓகே தான். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. இது ரேட்டு ஓகே தான். இதோட ரேட் ஏதாச்சும் கூடியிருக்கா? சேம் ரேட். இது கூடியிருக்கா ஏதாச்சும்? அதே ரேட்டு தானா? காசு கூடுற மாதிரி தெரியவே இல்லை. கூடவே கூடாது போக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ரேட்டில் வச்சுருவோம். 5.68 5.61னால அது பிரச்சனையே கிட்டே இல்லை. இருந்தாலும் அந்த ரேட்டில் வச்சுருவோமே. இதுக்கும் வர மாட்டேது, கடுப்பாக இருக்கு. இப்போ விடுங்க, ஒரு தானே அதிகம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஐயோ அமௌண்ட் இல்லையே. மைதா மாவு கொஞ்சம் 2 ஆர்டர் போட்டுருமா? ஒரு சரி 2 மைதா மாவு ஆர்டர் போட்டுருவோம். ஓகே 2 மைதா மாவு ஆர்டர் போட்டாச்சு. வாங்க மேடம், எப்படி நல்லா இருக்கீங்களா? கம்மி மைதா மாவா இந்தாங்க சில்லறை வச்சுக்கலுங்க. இன்றைக்கி 4 நல்லா போயிட்டோம். சார் பிரெட்டா காலி டீ காஃபிலாம் பால் பாக்கெட்லாம் வாங்கி வைப்போம். கொஞ்சம் இல்லை பால் நமக்குள்ள தான் வாங்கணும். ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னா மேடம் அவ்வளோதான். இவங்க தான் லாஸ்ட்டு கஸ்டமர் நினைக்கிறேன். ஆமாம், பொருள் எல்லாம் முடிஞ்சிச்சு கரெக்டாக. இதை எடுத்து அடிக்க விட்ருமா? நீங்கள் இதை அடிக்க விட்டு கடையை மேலே க்ளோஸ் பண்ணிடுவோம். கையில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ண முடியாதோ? க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுப்போம். இதுக்கு மேலே யாரும் வர வேணாம் நம்ம கடைக்கு. நாளைக்கு பார்த்துக்குறோம் இதுக்கு மேலே. சரி கைஸ், அடுத்து நான் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இதோட அடுத்த பார்ட் போகிற வரைக்கும் உங்கள்லேருந்து விடைபெறுவது உங்கள் புவை கேமிங் டாடா பை. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அதை ஒன்று சொல்லிக்கிறேன்.